wide. First match Kaka team வந்து வெற்றி கனியை பறிச்சிட்டாங்க. அதை போட்டுட்ருக்காரு விமல். எல்லாமே காத்து விட்டுட்ருக்காரு. போட பதிவு செஞ்சுருக்காரு. போர்லாம் விட்டால் கொஞ்சம் அசிங்கமாக திட்டுறாங்க. டெட் பால் போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ் பால். அடிச்சிருக்க 6 எகிரி பிடிச்சாரு. 4 போல. நோ பால். ஓ நல்ல ஃபீல்டிங் ராஜா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜனா வந்திருக்காரு. ஆறுமுகம் வந்து பவுலிங் போடுறாரு. ஆன்ட்ராம்ஸ் பவுலிங். டெட் பால் இல்லை. No run. ஜனா 100 ரன்ல வச்சிருக்காப்புல. ஃபீல்டர் அங்கே தான் இல்லை. மிகப்பெரிய அகலப்பந்தை போட்டிருக்காரு ஆறுமுகம். ஓ ஜனாவரோட விக்கெட்டை இழந்துருக்காரு. நெக்ஸ்ட் பவுலர் ராஜா. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தா விமல் வந்திருக்காரு. காக்கா டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நிறைய 4 அடிப்பார். இந்த மேட்சும் அடிக்கல. ஒரே 4 தான் வச்சுருக்காரு. ஓ டாட். விமல் அவர் விக்கெட்டை வந்திருக்காரு. அரவிந்தா கேட்ச் பிடிச்சிருக்கான். நெக்ஸ்ட் வீரர் அதிரடி வீரர் ராஜேஷ் வந்திருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் பாலை தவற விட்டுருக்காரு. டாட். மறுபடியும் போட்டார் இந்த வாட்டி. லைட்டெல்லாம் அடிச்சு வச்சிருக்காரு. 4 ரன். ஓ ஒரு புயல் எச்சரிக்கை ராஜேஷ் கிட்ட வந்து. டாட். 3 ஓவர் முடிவில் காக்கா டீமோட ஸ்கோர் 10 தான். போன மேட்ச் நிறைய ரன் வச்சாங்க. போன மேட்ச்சில் இப்போ ஜஸ்ட்டு 10 ரன் தான் வந்திருக்கு. இப்போ காக்கா ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஓ சமத்தியான ஒரு நாள். ரன்னிங் வரும்போது தள்ளி விடலாம். அப்படி இல்ல இப்படி ஓடணும். இப்படி வந்துட்டா இப்படி தள்ளி விடலாம் ப்ரோ. நீ பாடி இப்படி போடக்கூடாது ப்ரோ. நீ பாடி போடு. நான் சொல்ல எதுக்கு பாடி மேல கையை வச்சா? பவுலரை தள்ளி விட்டு வந்தனால ஒரு 100 ரன் அட்டம்ப்ட். அசிங்கமாக பேசினாங்க பாடி பாடி. ஃபுல் டாஸ் பாலு. சிறப்பான ஒரு அடி. 4 ரன். அரவிந்தா காவா விட்டுருக்காரு பாலை. புருஷோத்தமன் பின்னாடி இருந்தால் செம்ம டென்ஷனில் இருக்கார் கீப்பர். ஃபீல்டர் சரியில்லைன்னா ஒரு கோபம் பயமாக வருது. மறுபடியும் போட்டிருக்காரு. இந்த லெக் சைடில் போயிருக்கு. ஆறுமுகம் காவா விட்டாரு. பட் அது செவுரில் பட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு.
ஃபிஃப்த் பால் சிங்கிள் தட்டாங்க. ஸோ ராஜேஷ் அந்த டிஸப்பாயின்மெண்ட்டில் இருக்கார். ஒரு காற்று இடைவேளை டாட். 4 ஓவர் முடிவில் காக்கா டீமோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 19. லாஸ்ட் ஓவர் போட்டதுக்காக புஷ்வத் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். காக்கா ஒரு சமத்தியான பவுலர், அன்டாம்ஸ் பவுலரு. கோலினா நல்லா விட்டு விடுவார். ராஜா தவற விட்டார். 4 ரன். புஷ்வத்தோட ஃபஸ்ட்டு பாலே 4 வச்சிருக்காரு காக்கா. இன்னொரு ரன். புஷ்வத்து கண்டிப்பாக ஒரு ரிவெஞ்ச் எடுப்பார். பார்க்கலாம். ஆறு நல்ல ஒரு ஃபீலிங் பண்ணியிருக்காரு. 4 தட்டி விட்டுருக்காரு. ஓ அரவிந்தா தவற விட்டதுனால மறுபடியும் ஒரு 4 ரன். 6 ஒரு பால் பிடிச்சிட்டாரு. அதனால் மற்றவங்கள வந்து கலாச்சிட்டு இருக்கிறாரு, உனக்கு பிடிக்க தரலன்ட்டு. ஓ மறுபடியும் ஒரு 4. புஷ்வத்தை வர செதற விட்டுருக்காரு காக்கா. அடி சும்மா இடி மாதிரி விழுது. இந்த பாலம் ஒரு 4 கேட்ச் பிடிக்க வேண்டியதை தவற விட்டுருக்காரு. 6. காக்கா டீம் 36 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க 6 டீமுக்கு. ஸோ 6 டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் வந்து யார் வந்திருக்கா பார்த்தா அரவிந்தா, நான் ஸ்ட்ரைக்கில் அஜய் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக காக்கா டீமுக்கு ஆக சதீஷ் வந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு அன்ரன்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்ட்ரைக்கில் அடிச்சு விட்டுருக்காரு. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட். ஈஸியாக ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பாக்ஸ் மேட்சில் ரன் ஓடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்து அஜய் இருக்காரு. ஃபேஸ் பண்ண முதல் பாலே ஒரு ரன் அடிச்சிருக்காரு அஜய். ஒரு டொக் வச்சுட்டு சிங்கிளோட பார்த்தாரு. பட் ஒரு சின்ன ஏமாற்றம், அது 100 ரனில் போயிருக்கு. ஸோ ஓட முடியாது. பட் இந்த வாட்டி டொக் வச்சாரு. இந்த வாட்டி ஓடி இருக்காங்க. ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ரன் ஓடி இருக்காங்க. மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சுட்டு இருக்காரு. ராஜேஷ் கிட்ட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட், அதில் ஒரு சிங்கிள் கட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஸோ அரவிந்தாவும் அஜயும் நல்ல சிங்கிள் எடுக்கிறாங்க. ஒன்னொரு முடிஞ்சிருக்கு. ஒன்னொரு டீமோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மூரோட டீம் ஸ்கோர் வந்து 7. இன்னும் 29 ஆடணும். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக விமல் வந்திருக்காரு. நல்ல ஐடியாவாக யோசிச்சு போடுவார். அரவிந்தா ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் விட்டுருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். இதுவும் ஒரு டாட். 100 ரன் அடிச்சிருக்காரு அரவிந்தா. அப்போ கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு. விமல் கொஞ்சம் அடிக்க முடியாத அளவுக்கு பாலை போட்டுட்ருக்காரு. 2வது மேட்ச். ஸோ 2வது மேட்ச் மறுபடியும் இந்த வாட்டி தூக்கி அடித்தார். 6 அடிச்சிருக்காரு. 6 அடித்தா பாக்ஸ் மேட்ச்சில் அவுட்டு. ஸோ அரவிந்த் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. எப்படா அவுட் ஆகணும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு 6. நல்லா பக்கு பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் 6 தான் அடிப்பான். 6 பிளேயரு. சமத்தியான ஒரு காட்டான். சுத்தனார். முதல் பால் ஒரு வெட்டி விட்டார். ஒரு 4 ரன்னு போயிருக்குது. லாஸ்ட் பால். இந்த பால் சமத்தியாக விளைச்சி விட்டார் விமல். ஆனால் நல்லா தடுத்துருக்காரு. அதை ரன் எதுவும் ஓட முடியாது. ஓடனா கண்டிப்பாக அவுட் ஆகிடுவாங்க. டீமோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிவில் 11. இப்போ அஜய் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. போலிங் போட ராஜேஷ் வந்திருக்காரு. ரன் ரன்ஸ் போட
ஓ நல்ல ஒரு லெக் கட் போட்டார் டாட். நூறல்ல போயிருக்கு. ராஜேஷ் ஓவர் அவ்வளோ ஈஸியாக ப்ளே பண்ணிட முடியாது. நல்ல ஒரு லெக் கட் போடுவார் அட்ராம்ஸ்லே. ஓ வைடு போன பால் எடுத்திருக்காரு. ஸோ வாவ் நல்ல ஒரு லெக் கட்டை போட்டு பாலை பேட்ஸ்மேனை திணற விட்டுருக்காரு. போல்ட் ஆகிருக்காரு அஜய். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஜய் வராரு. அவன் கொஞ்ச நேரம் ஆடிந்தான். ஸ்கோர் என்ன ஆச்சுன்னு கேட்டு அவன் அவுட். அஜய் விஜய் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ நிறைய கேப்பில் நிறைய ஃபோர் அடிப்பார். டாட் வந்து கொஞ்சம் விக்கெட் நிறைய போனதுனால கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கிறாரு. அப்பா குஞ்சி விளையாடுவாங்க. காலையிலே அப்படிதாங்குது பேர் கல்யாணத்தில் போன லட்டு மறிக்குது கையில. ராஜநகரி ஆடு ரெண்டு பால் ஆரம்பம். அது ரெண்டு கோட்டா மொத்த ரெண்டு கோட்டா ஆரம்பிக்கும். அதெல்லாம் இல்ல நீ 4 அடிக்கிற அந்த மேட்ச். நல்ல பால் சொன்னியடா பொறம்போக்கு. ஒரு 4 நான் ஒன்று வச்சுடா. அது போன மேட்ச் மச்சா. அது பவுன்ஸ் பண்ணி அச்சா மச்சா. செம்ம ஷாட்னு சொன்னேன். இந்த மேட்ச் அடி அரவிந்த் எங்கடா இந்த மேட்ச் 4 அடிச்சான்? அரவிந்த் ஒரு 4 நான் ஒரு 4 8 மீதி வந்து ஓடி எடுத்தோம். அப்ப ஸ்கோர் எவ்வளோ? 2 பால் ஓடி எடுத்தீங்களா? நான் இந்த மேட்ச் 2-4 நானும் அரவிந்தோம். அவனுக்கு கேளு விமல ஒரு 4 அடிச்சனே இல்லடா உந்துல 15. சும்மா போய் சிம்பிளாக இது பண்ணி கீழே ஒரு பந்தல் போட்டு லவங்க வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு வீட்டிலே தான் கொடுத்தேன். இந்த வீடியோ நான் ரெடி ஆகலாம். ரெடியாக பசங்க தான் விமல் லாட்டி பால் இவ்வளோ சொன்னேன். ஓ பால் பால் எங்க பிச்சாச்சு? பால் எங்க பிச்சாச்சு? பால் எங்க பிச்சாச்சு? பால் இங்க உள்ள பிச்சாச்சு. நோ பால் ஏறி வந்தானோல நோ பால் தான். பால் அவுட் ஆ பிச்சுடா. முன்னாடி பிச்சா என் வயிற்றுல தான் போட்டது. இங்க பால் பிச்சாச்சு காட்டு. இந்த பாரு நான் காட்டா காட்டு. சாப்பாடு தான் என்ன சொல்றது. பக்கு பிடிக்கிறானு மச்சா. எவ்வளோ ஸ்கோர்? 19ஆடா? ஆல்ரெடி இருக்கான் ஆளு. போன ஃபங்க்ஷன்ல இவன் பாஸ்கெட் அடிக்கணும்டா. இன்னும் 10 அடிக்கணும். 16 அடிக்கணும். அதிகம் அங்கே தான் சொல்லியிருக்கு. அது இந்த வாட்டி இன்னொரு அடி டைம் பார்த்துட்டு எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கலாம். சும்மா சொல்லி அது இது நீட்டு அலையிறதோட பிரியாணி வச்சு 23 3 பால் தான் போட்டுக்கிறான். 3 பாலுக்கு 12 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காரு. பரவாயில்ல. சதீஷ் சிறப்பாக தத்துருக்காரு. மேட்சை லூஸ் பண்ணுறாங்க. குமாரிக்கிட்ட ஒரு நல்ல ஃபீலிங். ஆர்முகம் டீமை சதற விட்டாங்க. காக்கா டீமை ஒரு பாலுக்கு 12 வெண்ட காண்டில் தூக்கி வச்சிருக்காரு. அந்த சைடில் போயிருக்கு பால். தோத்தால ஜெயிச்சாலாம் பிசிஏ முறுக்குன்ற மாதிரி ஆர்முக டீம் இருக்கிறாங்க. 2 ஓவர் 11 லட்சம் நாயா அரவிந்த். 2 ஓவர் 11 லட்சம் தூங்க
தோட்டத்து அவங்களே சண்டை போட்டுறாங்க. மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. சார் ஆர்மோ செம்ம டென்ஷனில் இருக்காரு. ஏன்னா 2-3 4 அவர் மட்டும் தான் அடித்தார். அதனால் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வந்து கிளின்னு கீச்சிட்டு இருக்காரு ஆறுமுகம். புருஷோத்தமனும் சரணா காண்டில் இருக்காரு. சரி டீமில் யாருமே ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு அசிங்கமாக திட்டுறாரு.